வெறும் புருஷங்கிற பட்டத்தை மட்டும்தான் நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. அது எப்படி தெரியுமா? செத்த பொணத்துக்கு மாலை போட்ட மாதிரி. புரியுதா? என்னடி சொன்ன? தமிழ் காலையாவது விழுந்து தமிழ் அருணா கல்யாணத்தை நாம நடத்தி வைக்கணுங்க. நாம செஞ்ச பாவத்துக்கு அது தாங்க பிராயச்சித்தம். அப்பா, திருவையாறு விழாவுல அந்த ஸ்னேகா பாடக்கூடாது. அந்த ரோஜா மகேஷ் டைவர்ஸ் பண்ண கூடாது. அந்த டைவர்ஸ தடுக்கிறேன். இந்த நீலாம்பர் யாருன்னு காட்டுறேன். கூப்பிடியா உன் மருமகளை? டாய், இப்ப நீங்க வெளியில போல, நானே உங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். போங்கடா, போங்கடா வெளியில போங்க. ஓகே ஓகே. என் வாழ்க்கை எப்படி சீரழிச்சிட்டாமா இவன். ஐயோ, என் ரத்தத்தை குடிச்சிய சதையத்துன்னு இப்போ அந்த ரோஜாவை தான் பாவன்னு சொல்றானே. நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையே போயிடுச்சு. என் வாழ்க்கையே போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? பாவம். ஐயோ, பாவம். மகேஷ், 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 மகேஷ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க மகேஷ். மணி 11 ஆச்சு. நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லை. கோவத்துல நான் உங்களை சரியா கவனிக்காம விட்டுட்டேன் மகேஷ். நான் உங்களை ரொம்ப கத்திட்டேன்ல. மரியாதை இல்லாம வாடா போடான்னு கூட திட்டிட்டேன். செத்து போயிடுன்னு கூட சொல்லிட்டேன் மகேஷ். ஆனா அதெல்லாம் கோவம் இல்ல மகேஷ். நான் ரொம்ப விரக்தி ஆயிட்டேன் மகேஷ். என்னால உங்களை மறக்கவே முடியாது. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மகேஷ். சத்தியமா சொல்றேன். நான் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரோஜா தான் பெருசுன்னு தோணித்துனா அப்புறம் எனக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. ரோஜா பாவனா அப்புறம் நான் என்ன பாவியா? சாரி ஸ்னேகா, என்ன இருந்தாலும் நான் அந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது. தப்புதான். அவ செய்யற தியாகத்தை விட நீ செய்யற தியாகம் தான் ரொம்ப அதிகம். அவ காதலை விட உன் காதல் தான் புனிதமானது. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு மகேஷ். எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? அவ நீங்க வேண்டான்னு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கா. என்னால அப்படி இருக்க முடியலையே மகேஷ். அவ உங்களை என்னைக்காவது என்ன மாதிரி கொஞ்சம் இருப்பாளா? இதெல்லாம் ஏன் நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? இப்ப நினைச்சு பாக்குறேன் மகேஷ். அடி ரொம்ப பலமா பட்டுடுதா? வலிக்கிறதா உங்களுக்கு? இல்ல. நிறைய ரத்தம் வந்துடுதா மகேஷ்? நம்ம வேணா டாக்டர் போய் பார்க்கலாமா? இல்ல இல்ல இல்ல, சின்ன காயம் தான், அவ்வளவு பெரிய அடி ஒண்ணும் இல்ல. ஆனா ஏன் மனசுல விழுந்தது ரொம்ப பலமான அடி மகேஷ். புரியுது ஸ்னேகா. மகேஷ், நீங்க ரோஜா கிட்ட இருந்து எப்படியாவது டைவர்ஸ் வாங்கணும். அவகிட்ட போய் பேசுங்க மகேஷ். உங்க வார்த்தையில விடாப்பிடியா பிடிவாதமா நீங்க இருங்க. சொன்னதே 100 தடவை சொல்லுங்க. முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவா. போக போக அவளுக்கே சீன் ஆயிடும். டைவர்ஸ் கொடுத்துருவா. அதுதானே நமக்கு வேணும். கரெக்ட்.
ரோஜா கிட்ட இருந்து நீங்க டைவர்ஸ் வாங்கணும். உங்க கையால என் கழுத்துல தாலி ஏறணும். நான் திருவையார் இசை விழால பாடணும். இதெல்லாமே உங்க கையில தான் மகேஷ் இருக்கு. நீ கவலைப்படாத ஸ்னேகா, இது கண்டிப்பா நடக்கும். நீ உடனே ராமநாதன் சார் ஃபோன் பண்ணு. கையில டைவர்ஸ் பேப்பர்ஸ் ரெடியா இருக்கு, கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. இந்தா ஃபோன் பண்ணு. ஹலோ, ராமநாதன் ஸ்பீக்கிங். சார், நான் ஸ்னேகா பேசுறேன். என்னம்மா இந்த நேரத்துல? உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், மகேஷ் ரோஜா கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி தர ஒத்துண்டாரு. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சார். டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதும் எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம். அடுத்தது திருவையார் ஆராதனை விழால என் கச்சேரி. வெரி குட். கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நடந்தா இன்னும் சந்தோஷம்தான். சரி, நாளை காலையில் பேசுவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வச்சிடுறேன். சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். நீங்க சாப்பிடுங்க. ஏய், நீ சாப்பிட்டியா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இந்தா நீயும் சாப்பிடு. உங்க ஆசீர்வாதத்தால என் பொண்ணு திருவையாறு மகா உற்சவத்துல பாட போறா. உங்களுடைய பரிபூர்ண கடாட்சமும் அவளுக்கு வேணும். வணக்கம். ஓய் ராமநாதன், வாரோம் உட்காரோம். பார்த்தா நல்ல செய்தியோட தான் வந்திருப்பீர்னு எனக்கு தோன்றது. ஆமா, இந்த திருவையாறு உற்சவத்துக்கு பாரவா லிஸ்ட்ல அனுப்பிச்சிட்டோ. ஸ்னேகா கல்யாணம் நின்று போயிடுத்து. நீங்க ஸ்னேகா ஸ்னேகான பின்னாடி அலைஞ்சிருந்தேள். இனிமே அவன் உற்சவத்தில் பாடுறது கோவிந்தா எடுத்து இல்லையா? ஏவாய், இனிமே என் பொண்ணு அந்த உற்சவத்தில் பாடல எந்த பிரச்சனையும் இருக்காத. என்ன நான் சொல்றது? சார், இப்ப எனக்கு சான்ஸ் இருக்குல்ல? என் பொண்ணு முகத்தை பார்த்தேல, திருவையாறு உற்சவத்தில் பாட போறேன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. ஆமான்னு சொல்லுங்க. சாரி சார், திருவையாறு லிஸ்ட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. பெண்டிங்ல தான் இருக்கு. யாரு அதை தடுத்து நிறுத்திருக்கா? நான் தான். எதுக்காக? ஸ்ரேகா கல்யாண விஷயத்துக்காக. என்ன உளறீர்? என்ன சார் அக்கிரமமா இருக்கு? உங்க சுயநலத்துக்காக தியாகராஜரை வெயிட்டிங்ல போடுவேடா? அதானே. ஏவாய், ஏற்கனவே அந்த கமிட்டியில ஆளாளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்னு ஒரு கெட்ட பேர் இருக்கு. வருஷா வருஷம் ஒரே கான்ட்ரவர்சி. இதுல உம்ம பங்குக்கு நீர் வேற பண்ண போறீரா? சாரி சார், நேத்து ஸ்ரேகா எனக்கு ஃபோன் பண்ணினான். அவன் திருவையாறு ஆராதனை விழாவில் பாடியே ஆகணும்னு உறுதியா இருக்கான். அதனால மகேஷ் ரோஜா கிட்ட போய் சமாதானம் பண்ணி டைவர்ஸ் வாங்குறதா முடிவு பண்ணியிருக்கான். என்னது? ரோஜா மகேஷுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டா மகேஷ் ஸ்ரேகா கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா? ஸ்ரேகா மகேஷுக்கு மனைவியான பிறகு திருவையாறு விழாவில் பாடுறதுக்கு எந்த தடையும் இருக்காது. அதுக்காக உங்க ஆத்து அழுக்கு துணிய புனிதமான அந்த காவிரி ஆத்துல துவைக்கணுமா? நீரும் அழுக்கு துணிய அந்த புனிதமான ஆத்துல துவைக்கிறதா சொல்லிட்டு இருக்கேள். உமக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஏன் சார், நீங்க ஒரு கௌரவமான கமிட்டிக்கு மெம்பரா இல்ல ஒரு கேடு கெட்ட பொம்பளைக்கு பிஆர்ஓவா? நீலாம்பரி, அவ திருவையாறுல பாடினா என்ன, செத்தா எனக்கு என்ன? அவளை விட அவளை பாட வைக்க நீங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேள் போல இருக்கு. இது வெறும் சங்கீத கனெக்ஷனா மட்டும் தெரியல, அதை விட ரொம்ப பெரிய கனெக்ஷன் போல தெரியுது. நீங்க சங்கீத சபா தான் நடத்துறீங்களா இல்ல வேற ஏதாவது? நீலாம்பரி, நீ ஓவரா பேசுற. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. திறமை உள்ளவ பாட போறா. அந்த திறமைக்கு மட்டும்தான் நான் மதிப்பு கொடுப்பேன். வேற எந்த கேவலமான எண்ணங்களுக்கும் என் மனசுல இடம் இல்ல. ஓய் ராமநாதன், நான் ஒரு சபா செக்ரட்டரி. என் பொண்ணு உற்சவத்துல பாடக்கூடாது, ஆனா எவ்வளவு ஒருத்தி கேடு கட்டவ அவ உற்சவத்துல பாட முடியலங்கிறதுக்காக உற்சவத்தையே தள்ளி வச்சுக்கிறேன்னு சொல்றே. ஓய், அவ கல்யாணம் பண்ணினா என்ன, டைவர்ஸ் பண்ணா என்ன, எனக்கு என்ன ஐயா? அதுக்காக ஒரு சங்கீத உலகம், ஞானிகள், மேதைகள், ரசிகர்கள் இதெல்லாம் காத்து நிக்கிறமா ஐயா? சத்தியமா சொல்ற ராமநாதன், சத்தியமா சொல்றேன், மும்மூர்த்திகளும் உம்மை மன்னிக்கவே மாட்டான். ஸ்னேகா மாதிரி கலைஞர்கள் எல்லாம் அபூர்வமா தான் கிடைப்பான். அதுக்காக தான் நான் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறேன். நீங்கள்லாம் ஸ்னேகாவோட உடம்ப, அவ குடும்பத்தை, அவ வாழ்க்கையை பார்த்து விமர்சனம் பண்றேன்.
நான் அவளுக்குள்ள இருக்கிற கலைவாணிய, அவ சங்கீத திறமைய ஆராதிக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கலனாலும் தியாக பிரம்மம் புரிஞ்சுப்பா. பாத்தீங்களாப்பா இவரு பேசுறதே? ஸ்னேகா இவரையும் மயக்கி போட்டா போல இருக்கு. அதான். நீலாம்பரி, வாய மூடு. உனக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கிறதுக்காக ஸ்ரேகாவை கேவலமா பேசாத. எப்படியும் ஸ்ரேகா தியாகராஜர் ஆராதனை விழாவில பாடத்தான் போறா. அவ்வளவுதான். நான் வரேன். நீலாம்பரி, இப்ப என்னமா பண்றது? அப்பா, திருவையாறு விழாவுல அந்த ஸ்னேகா பாடக்கூடாது. அந்த ரோஜா மகேஷ் டைவர்ஸ் பண்ண கூடாது. அந்த டைவர்ஸ தடுக்கிறேன். இந்த நீலாம்பரி யாருன்னு காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. மார்கழி மாசம் அதுவுமா கச்சேரிக்கு போகாம காப்பகம் பக்கம் வந்திருக்கீங்க? ரோஜா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க தான் இந்த விஷயத்துல முடிவெடுக்கணும். ஸ்னேகா திருவையாறு தியாகராஜர் உற்சவத்துல பாடுறேன்னு முடிவு பண்ணிட்டா. அவ பாடுறத பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. அவ பாடினா என்ன, பாடாட்டி என்ன? அந்த மாதிரி அலட்சியமா நீங்க பேசக்கூடாது. சங்கீதங்கிறது ஒரு உன்னதமான விஷயம். அத ஸ்னேகா மாதிரி பெண்கள் கெடுக்க கூடாது. அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். அதுக்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும்? எனக்கு ஒண்ணும் புரியல. ரோஜா, ஸ்னேகா தாலி கட்டிக்காம மகேஷ் கூட வாழறதுனால அவ திருவையாறு தியாகராஜர் உற்சவத்துல பாடுற தகுதியை இழந்துட்டா. ஆனா ஸ்னேகா மகேஷ் கையால தாலி கட்டிக்கிட்டா. கச்சேரியில திருமதி மகேஷா கலந்துக்கலான்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ற விழா நிர்வாகி ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அதனால அவ மகேஷ தூண்டி விட்டு உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்க சொல்லி அனுப்பியிருக்கா. புரியல? மகேஷ்க்கு நீங்க டைவர்ஸ் கொடுக்கணும். அப்பதானே மகேஷ் அவ கல்யாணம் பண்ணிக்க முடியும். மகேஷ் டைவர்ஸ் பேப்பர்ஸோட வந்துட்டு இருக்காரு. என்ன பண்ண போறீங்க? வரட்டும், நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க ரோஜா, நீங்க டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடக்கூடாது. உங்க மேல ஏறி மிதிச்சு அவங்க உயரணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு வலியையும் வேதனையும் கொடுத்துட்டு அவங்க வாழ நினைக்கிறாங்க. இதுக்கு நீங்க சம்மதிக்கவே கூடாது. நீங்க பலியாட ஆக கூடாது. நீங்க டைவர்ஸ் கொடுத்துடலாம். ஆனா ஜீவாவோட எதிர்காலம், அத நல்லா யோசிங்க. நான் மகேஷ் வந்திருக்கேன். சொல்லுங்க. எப்படி இருக்க? பொண்டாட்டிக்கிட்டே நான் புருஷன் வந்திருக்கேன்னு அறிமுகப்படுத்திக்கிற அளவுக்கு நம்ம உறவு இருக்கு. அப்புறம் நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? என்ன விஷயம் சொல்லுங்க. ரோஜா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு? நமக்குள்ளதான் எந்த உறவும் இல்லைன்னு அடிச்சுல, அப்புறம் எதுக்கு தனியா பேசணும்? நீலாம்பரி, யார் இருந்தா உங்களுக்கு என்ன? அவங்க இங்கதான் இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. ரோஜா, நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். நீங்க பாருங்க மகேஷ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்புங்க. ரோஜா, எனக்கு உனக்கு ஒத்து வரல. காரணம், நீ என்ன புருஷனாவே மதிக்கிறது இல்ல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம், சுமூகமா பிரிஞ்சிடலாம். அதுக்கு இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வேணும். இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் வழியும் வேற வேற வழி. ஒரு கையெழுத்து போட்டு 8 வருஷ குடும்ப வாழ்க்கை அழிச்சிடலாம் நினைக்கிறீங்க, அப்படித்தானே? இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. ஆனா எப்பவுமே நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். பணம், எம்டி பதவி வந்ததுக்கு அப்புறம் கட்டின புருஷனே வீட்டு வாசல்ல ராத்திரி முழுக்க படுக்க வச்ச பாரு, அப்பதாண்டி அங்கதான் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு நீ குண்டு வச்ச. நீங்க நல்ல புருஷனை நடந்துக்கிட்டீங்களா? எதுங்க நல்ல புருஷனுக்கு இலக்கணம்? மனைவிக்கு அடுத்தவனோட தொடர்பு இருக்கிறதா சந்தேகப்படுறது நல்ல புருஷனுக்கு இலக்கணமா?
இல்ல கட்டின பொண்டாட்டி கல்லு மாதிரி முன்னாடி இருக்கும்போது கண்டவளுங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறது நல்ல புருஷனுக்கு இலக்கணமா? பேசாம இருக்கியா? நான் உன் புருஷன். அடுத்தவங்களுக்கு முன்னாடி இப்படி என்ன அவமானப்படுத்துறியே, இந்த திமிருக்கு தாண்டி உனக்கு நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றேன். புருஷன் இல்லாம போனாதா புருஷனோட அருமை உனக்கு தெரியும். இப்ப மட்டும் என்ன வாழுது? மகேஷ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? புருஷங்கிறது பொண்டாட்டிக்கு பாதுகாப்பா பலமா இருக்கிற ஒரு உறவு. என்னைக்கு நீங்க அந்த கடமையை கை கழுவிட்டு ஓடி போயிட்டீங்களோ அன்னைக்கே அந்த மரியாதையை நீங்க எழுந்துட்டீங்க. வெறும் புருஷங்கிற பட்டத்தை மட்டும்தான் நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. அது எப்படி தெரியுமா? செத்த பொணத்துக்கு மாலை போட்ட மாதிரி. புரியுதா? என்னடி சொன்ன? நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. நீங்க அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை. ஆனா மகேஷ், என்னோட ஸ்டைலே வேற. நான் உங்களை அடிக்க போறதில்ல, ஆனா உங்களுக்கு வலிக்கும். எப்படி தெரியுமா? ஏய் ஏய் ரோஜா, 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 ஏய் ரோஜா, வேண்டாம். எப்படி என் பதில் வலிக்குதா? ரோஜா ப்ளீஸ், என் சொத்தை எடுத்துக்கோ, என் பிசினஸ் எடுத்துக்கோ, ஏன் வீட்டை கூட எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம். ஒருவேளை நான் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு எடுத்துக்கணும்னு நினைச்சா கூட உங்க பேர்ல என்ன இருக்கு? ஜப்தி போன வீட்டை மாமா இப்பதான் கஷ்டப்பட்டு மீட்டு இருக்காரு. அத நான் போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, மாமாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. வேற வேற உங்களுக்கு என்ன இருக்கு? ரோஜா ப்ளீஸ், என்ன விட்டுரு. எனக்கு விவாகரத்து கொடு. மாட்டேன். ரோஜா ப்ளீஸ். என் உயிரை வேணாலும் கேளுங்க, தரேன். ஆனா என் தாலியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். Now you please get out. என்னது? Get out. சபாஷ் மேடம், உங்களை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். நச்சுன்னு பேசி நடு மண்டையில ஒரு போடு போட்டு அனுப்பிட்டீங்க. இவங்க எல்லாம் பொம்பளைங்கன்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? வேணும்னா தாலியை கட்டுவாங்க, வேண்டானா உடனே தாலியை கழட்டி கொடுத்துடணுமா? தாலி என்ன அவ்வளவு சீப்பா போயிடுச்சா? தாலியோட மகத்துவம் தெரியாத இந்த மாதிரி ஜென்மங்களுக்கு தாலினா என்னன்னா புரிய வைக்கிறேன். சபாஷ் மேடம், உண்மையிலேயே ஒவ்வொரு பொண்ணு இந்த மாதிரி இருந்துட்டா அப்புறம் மகேஷ் மாதிரி ஆம்பளைங்க ஆடுற ஆட்டம் தானா அடங்கிடும். ஆமா, நீங்க ஏன் ஸ்னேகாவை இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க? நீங்க ஏன் ஸ்னேகாவை வெறுக்கிறீங்க? அவ வர வரைக்கும் என் குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருந்துச்சு. அவ என்னைக்கு வந்தாலும் எல்லாமே இல்லன்னு ஆயிடுச்சு. ஒரு வீட்டுக்கே அவளால இவ்ளோ ஆபத்து இருக்குன்னா இசை உலகத்தை அவகிட்ட இருந்து எப்படி எல்லாம் காப்பாத்தணும்? சங்கீதம் பண்றவங்களுக்கு ஸ்ருதி மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, மனசாட்சியும் நடத்தையும் கூட சுத்தமா இருக்கணும். காவிரி ஆறு பாயிர தியாகராஜர் சமாதியில சாக்கடை வந்து கலக்கலாமா? அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு சங்கீதத்தை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதனாலதான் ஸ்னேகாவை தடுக்கிறேன். அவளை நீங்க இந்த ஊரை விட்டு துரத்தணும். நான் இசை உலகத்தை விட்டே துரத்தணும். அதுக்கு நீங்க... நான் மகேஷ்க்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். கரெக்ட். அப்ப ஸ்னேகாவால திருவையாறு விழால பாட முடியாது. அது போதும் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் வரேன். பாய். ஐயோ, என்னாச்சுன்னே தெரியலையே. அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. பதட்டப்படாதம்மா, என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும் பெருமாளே. மகேஷ், என்னாச்சு? என்னப்பா ஆச்சு? மகேஷ், இன்னைக்காவது போனீங்களா? அவளை பார்த்து பேசினீங்களா? இல்ல இன்னைக்கும் அவ பாவம் தானா? ஐயோ இல்ல ஸ்னேகா, நான் போனேன், பேசினேன். அப்பாடா, ஒத்துண்டாளா? எதுவா இருந்தாலும் வாய் திறந்து சொன்னா தானே மகேஷ் தெரியும். பாவம் சாரும் நமக்கு உதவி பண்ணணும்ன்றதுக்காக அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸ்னேகா, ரோஜா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு கிழிச்சு முகத்திலே தூக்கி எறிஞ்சிட்டா. நீங்க 1000 ஆசநாயகி வச்சுட்டு சாவுங்க, ஆனா தாலி கட்ட பொண்டாட்டி நான் ஒருத்தி தான், உங்க பிடி எப்பவுமே என் கையில தான் இருக்கும்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டா. சாகுற வரைக்கும் நிம்மதியா வாழவும் விட மாட்டா, டைவர்ஸ் கொடுக்க மாட்டா. ஐயோ, இப்ப நம்ம என்ன மகேஷ் பண்றது?
தெரியல. சார் நீங்க எதுக்கு எழுந்துட்டீங்க? அதான் முடிவு தெரிஞ்சு போச்சே. சார் அப்போ ஆராதனை விழா? அதுக்கும் சேர்த்து தான் இந்த ரிசல்ட். சார் நான் ஆராதனை விழால பாடிய தீர்வேன்னு நீலாம்பரி கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். ஆமா, நீலாம்பரி. நான் ரோஜா ஆபீஸ் போனப்போ அந்த நீலாம்பரி அங்க இருந்தா. அவ தூண்டுதலின் பேர்ல தான் ரோஜா இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கா. ஏதாவது பணம் காசு கொடுத்து செட்டில் பண்ண முடியும் சார்? ரோஜா பணத்துக்கெல்லாம் பண்ணிற ஆள் இல்லைங்க. அப்படின்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும். இதை தவிர வேற வழி தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி லாயர் இருக்கா, பேரு இந்திரா. அவங்கள போய் மீட் பண்ணி எப்படி இதை டீல் பண்றதுன்னு விசாரிங்க. லாயரா? என்ன சார், இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா நிக்காது. ஆரம்பமே தகராறா இருக்கு. அது மட்டும் இல்ல, 2 பொண்டாட்டி கேஸ்ன்னு சொன்னா லாயர் ஆபீஸ்க்குள்ளே நுழைய விட மாட்டான். மகேஷ், அவங்க லாயர் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அவங்களுக்கு சட்டப்பூர்வமா என்ன செய்யணும்னு தெரியும். குறுக்கு வழியில சாதிக்கவும் தெரியும். முதல்ல அவங்கள போய் பாருங்க. இந்த விஷயத்துல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்க கேஸ் 2 பொண்டாட்டி கேஸ் இல்ல. ஏன்னா இன்னும் நீங்க சினேகா கழுத்துல தாலியே கட்டலையே. ஆமா, பாத்தீங்களா மகேஷ், பகவான் ஒரு கதவை அடைச்சாலும் இன்னொரு கதவை திறந்து வச்சிருக்காரு. நீங்க உங்க ஒய்ஃப் ரோஜா கிட்ட டைவர்ஸ் கேட்க தான் போறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது கிடைச்ச பிறகுதானே மறு கல்யாணம் எல்லாம். கரெக்டா சொன்னீங்க. நான் இப்ப இருக்க மனநிலைமையில என்னால தெளிவா எந்த முடிவுமே எடுக்க முடியல. நான் கொடுக்குற அட்ரஸ்ல போய் பாருங்க. அவங்க அகிம்சையாவும் கேஸ் நடத்துவாங்க, அதிரடியாவும் டீல் பண்ணுவாங்க. சட்டுப்புட்டு கேஸ் முடிஞ்சிடும். ஏன்னா நேரம் இல்ல. போய் பாருங்க. வரமா? போயிட்டு வாங்க. என்ன மகேஷ், போய் பாத்துடலாமா? இல்ல, இப்ப வேண்டாம், சாயந்தரமா போலாம். இப்ப லஞ்ச் பிரேக். சரி, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உட்காருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துன்னு வரேன். ஹலோ, நான் வைதகி பேசுறேன். யாரு? மா, தமிழ் பேசுறேம்மா. என்னப்பா தமிழ்? மா, ஐயர் வந்திருந்தாரு. கல்யாணத்துக்கு என்னென்ன வாங்கணுங்கிற லிஸ்ட்டை கொடுத்தாரு. நான் தான் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு சொல்லியிருந்தேனேம்மா. இதெல்லாம் போன்ல பேசக்கூடிய விஷயமா? ஷோபாவை ஆபீஸ்ல போய் பார்த்து பேசு. ஆத்துக்கு வர வேண்டாம், புரிஞ்சுதா? சரிம்மா. வச்சிரும். என்ன சொல்ற அருணா? அவ இங்கே இருக்கட்டும். போன்ல யாரு? தமிழ் நம்பி. ஏன்? தமிழ் நம்பிக்கும் அருணாவுக்கும் நீங்க கல்யாணம் பண்ண முயற்சி பண்றதா கேள்விப்பட்டேன். என்னது? தமிழுக்கும் அருணாக்குமா? இல்லையே. அப்போ ஷோபாவுக்கும் தமிழுக்கும் தான் கல்யாணம், அதுவும் வர வெள்ளிக்கிழமை. தமிழ் நம்பிக்கும் சோபாவுக்குமா? ஆமா. அப்ப அருணாகதி? அருணாவே ஷோபாவுக்கு தமிழை விட்டு கொடுத்துட்டாளே. ராமநாதன் சார் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நீங்களும் இப்போ ஒளிவு மறைவு இல்லாம எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீங்க. மிஸ்டர் மகேஷ், கேஸ் நம்ம பக்கம் ரொம்ப வீக்கா இருக்கு. ரோஜாவை பிரிஞ்சிட்டேன்னு சொல்லி விவாகரத்து கேக்குறீங்க. இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 13 இருக்கிற பிரிவுகள் என்ன சொல்லுது தெரியுமா? அதுல முக்கியமான அம்சம், மனு தாக்கல் செய்யறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க உங்க மனைவியை பிரிஞ்சிருக்கணும். மேடம், எங்க அவசரத்துக்கு ஏத்த மாதிரி சட்டப்படி எல்லாம் நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட உதவிக்கு வந்திருக்கோம். ஆமா மேடம், எங்களுக்கு உடனடியா டிவோர்ஸ் தேவை. என்ன சந்தோஷமா வாழ விடக்கூடாதுன்றதுக்காக தான் ரோஜா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்னேகா என்ன நம்பி இருக்கா. உங்ககிட்ட வந்தா ஏதாவது அட்வைஸ் கிடைக்குமேன்னு தான் இங்க வந்தோம். ரோஜா விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டா விஷயம் சுலபமா முடிஞ்சிரும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது மேடம். அப்ப பணத்தால அடிச்சு பேரம் பேசுவோம். இல்ல மேடம், அவளுக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்ல. அதுக்கெல்லாம் அவ மசிய மாட்டா. அதுவும் இல்லனா கொஞ்சம் மிரட்டி தான் பார்க்கணும். அவங்க நடத்த சரியில்லாதவங்க, மனநல சரியில்லாதவங்கன்னு சொல்லி இப்படி சாட்சியோட ஏதாவது நிரூபிக்கணும். இதை தவிர வேற வழியே இல்ல. நல்லா இப்பவே திடமா முடிவு பண்ணிட்டு வாங்க. அப்புறம் பாதி தூரம் போன பிறகு பின்வாங்க கூடாது. கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும். ஏன்னா இதோட பின்விளைவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். நாங்க உறுதியா தான் மேடம் இருக்கோம். அத அவர் சொல்லணும். மகேஷ், இல்ல, நான் உறுதியா தான் இருக்கேன். அவங்க போட்டோ, அட்ரஸ், என்ன வேலை செய்றாங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கா? இருக்கு. இதோ இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஓகே, சரி. இப்ப நீங்க போங்க. 2 நாள் கழிச்சு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ.
தமிழ் ஆட்டோ ஒர்க்ஸ். வைதேகி சொன்னது உண்மைதான். தமிழ் நம்பி இப்போ ஒரு கடைக்கு முதலாளியா? ஆச்சரியமா இருக்கே. இந்த அதிசயம் எப்போ எப்படி நடந்தது? தம்பி இங்க வாப்பா. என்ன பாட்டி? ஏய், என்ன பாட்டிங்கிற? அபிஷ்டு மாமின்னு கூப்பிடு. என்ன மாமி? இங்க தமிழ் நம்பின்னு ஒருத்தர் இருக்காரா? ஓ, உங்க முதலாளி எப்படி? அவருக்கு என்ன தங்கம், இந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஏத்த முதலாளி. டேய், சம்பாதனை எப்படின்னு கேட்டேன். காசு பிச்சுட்டு கொட்டுது மாமி. டீ குடிக்க கூட எங்க முதலாளிக்கு நேரம் இல்ல. பணத்தைன்றதுக்கு 2 கை பத்தல. ஏழுமலையானே இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறாரு. டெய்லியும் 10,000 ரூபாய் கல்லா கட்டுறாரு. தினம் 10,000-மா? ஆமா, நீங்க யாரு? என்னமோ பொண்ணு கொடுக்குற மாதிரி பேசுறீங்க. நிஜமாதான் பொண்ணு கொடுக்க போறேன். என்ன, எங்க முதலாளிக்கு நீங்க பொண்ணு தர போறீங்களா? ஏதோ உதவி கேட்டு வந்த மாதிரி இருக்கு. நீங்க பொண்ணு தர போறீங்களா? இந்தப்பா. தமிழ், வாங்கம்மா. சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஆமா, எப்போ நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்க? எங்க திடீர்னு இந்த பக்கம்? வைதேகி எல்லா விஷயத்தையும் சொன்னா. எல்லா விஷயம்னா? உனக்கும் சோபாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது, வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம்னு சொன்னா. தமிழ், என்ன மன்னிச்சிருப்பா. உன்னை நான் எவ்வளவோ தப்பா பேசியிருக்கேன். உன் திறமைய புரிஞ்சுக்காம உன் மேல சேர்த்த வாரி இறைச்சிருக்கேன். அதெல்லாம் தப்பு தப்பு. இவ்வளவு நாள் நான் மனுஷியாவே இல்லை. பாவம் சோபா, அவளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் இருந்திருக்கேன். அந்த வைதேகிக்கு என் பொண்ணு மேல இருக்கிற அக்கறை கூட எனக்கு இல்லாம போச்சு. நியாயமா நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு தான் வந்தேன். நீ இவ்வளவு திறமையா, இவ்வளவு பெரிய கரேஜ் வச்சிருக்க, கை நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், ஒரு கடைக்கு பெரிய முதலாளி ஆயிட்டேன். அந்த ஏழுமலையானுடைய அனுகிரகம் உனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. இன்னும் ஓஹோன்னு வருவேன். இதையெல்லாம் பார்க்கும்போது நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். என் பொண்ணை நீ கண் கலங்காம வச்சுக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோபாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். மாமி, அது மட்டும் இல்ல தமிழ், என் பொண்ணு சோபா வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். அவ கிச்சாவோட எத்தனை நாள் வாழ்ந்தாங்கிறதும் உனக்கு தெரியும். கிச்சா உன்னுடைய ஃப்ரெண்டு. இதையெல்லாம் தெரிஞ்சுதான் நீ சோபாவை கல்யாணம் பண்ணிக்கிற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம் இறங்கி இருக்கு. மாமி, உன் மனசு ரொம்ப நல்ல மனசுப்பா. விதவைக்கு வாழ்க்கை கொடுக்கிற மனப்பக்குவம் எல்லாருக்கும் வராது, உனக்கு வந்திருக்கு. ரொம்ப நன்றிப்பா. மாமி, அத்தேன்னு கூப்பிடு. காஃபி சாப்பிடுங்க அத்தை. ஓ பேஷா. தம்பி, அண்ணே, கடையில் ஒரு காஃபி சொல்லுங்க. கதிர், ஒரு முக்கியமான வேலை, கொஞ்சம் ரிஸ்கான வேலையும் தான். கதிர், ஸ்னேகா மகேஷ் சொல்றது வச்சு பார்த்தா ரோஜா சாதாரண ஆளா தெரியல. அது மட்டும் இல்ல, அவங்க பத்திரிக்கைக்காரங்க வேற. அவளை நான் வேற ஆளுங்களை வச்சு டீல் பண்ணிக்கிறேன். ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் அராஜகத்தை சட்டப்படி செஞ்சு அவகிட்ட இருந்து விவாகரத்தை கேட்டு வாங்கணும். அவளா முன் வந்து விவாகரத்தை கொடுத்துட்டு ஓடி போயிடணும். அதுக்கு நாம அவ நடத்த கெட்டவன்னு சாட்சிகளோட நிரூபிக்கணும். நீங்க சொல்றது புரியுது மேடம். அப்போ உங்க வேலையை நீங்க ஆரம்பிங்க. ஏய், என்னடி ஆச்சு? அருணாவை பாத்தியா? அவளுக்கு என் மேல உள்ள கோவம்லாம் தீர்ந்துருச்சா? எங்க அவ வரலையா? அவளுக்கும் இந்த தமிழுக்கும் எப்ப கல்யாணமா? அவ வரலீங்க. வரலையா? என்னடி சொல்ற? அட சொல்லி தொலையேன். அவளை நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தங்க. அவளுக்கு இங்க வந்தா கொஞ்சம் கூட நிம்மதியே இருக்காதா. அவளுக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் இம்மி அளவு கூட குறையிலைங்க. அப்படி ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டா அந்த வீட்டை விட்டு வேற எங்கேயாவது
கண்கடாத இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்றாங்க. வேண்டாம் வேண்டாம், அவ அங்கேயே இருக்கு. அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அதைத்தாங்க நானும் சொல்லிட்டு வந்தேன். கல்யாணம் தமிழுக்கும் அருணாவுக்கும் எப்போ கல்யாணமா? அந்த அலமையில சொன்ன மாதிரி நம்ம பொண்ணுக்கும் தமிழ் நம்பிக்கும் கல்யாணம் இல்லையா? அப்போ அலமையில பொண்ணு சோபாவுக்கும் தமிழுக்கும் கல்யாணமா? அதுவும் வர்ற வெள்ளிக்கிழமையே கல்யாணமா? என்னடி உளர்ற? அதுதாங்க உண்மை. அது மட்டும் இல்ல, வைதேகி தான் தமிழுக்கும் சோபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா அலமையில தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி அப்ப நம்ம பொண்ணோட கதி? நம்ம பொண்ணு அவ காதலியோ தமிழ் நம்பியையோ விட்டு கொடுத்துட்டாளோ. என்ன அப்படி நின்னுட்டீங்க? நம்ம அருணா அந்த தமிழ் நம்பியை எவ்வளவு தூரம் விரும்பினா இப்பவும் அவளா விட்டு கொடுக்கலீங்க. அந்த சோபா தான் ஏதோ சதி பண்ணி நம்ம அருணாவோட மனசை கெடுத்துட்டாங்க. அப்படியா சொல்ற? காதலுக்காக பெத்த தாய் தகப்பனை விட்டுட்டு ஓடினவ இப்பயே விட்டு கொடுக்கறா? இதுல ஏதோ சதி இருக்குங்க. நீங்க உடனே தமிழ் காலையாவது விழுந்து நம்ம அருணாவை கட்டிக்க சம்மதிக்க வைக்கணும். அருணாவோட வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு இதுதாங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம். தயவு செஞ்சு இதையாவது ஒழுங்கா செஞ்சு அருணாவோட வாழ்க்கைய சீரமைக்க வழி பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க நாம உடனே போய் தமிழ் நம்பியை பார்க்கலாம். எப்படிடி? அந்த தமிழ் நம்பிக்கும் சோபாவுக்கும் கல்யாணம் நீ தான் சொல்ற. அதுவும் வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம். இவன் சம்மந்தம் இல்லாமல அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதை விட்டுட்டு இப்போ போய் அந்த பொண்ணை விட்டுருப்பா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோனா அவன் எப்படி கேட்பான்? ஏங்க, தமிழ் சோபாவை விரும்பலையே, நம்ம அருணாவை தானே விரும்பினா கட்டாயமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க. அவன் சம்மதிக்கலனா தமிழ் காலையாவது விழுந்து தமிழ் அருணா கல்யாணத்தை நாம நடத்தி வைக்கணுங்க. நாம செஞ்ச பாவத்துக்கு அதுதாங்க பிராயச்சித்தம். சரி வா. உங்க பேர் என்ன? விஜயகுமார் மேடம். ஏற்கனவே இருந்த தோட்டக்காரர் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அவரை மாத்திட்டு உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். சரிங்க மேடம். நீங்க தோட்டத்தை ஒழுங்கா பராமரிக்கணும். அந்த பக்கம் செடிங்க காஞ்சிருக்கு, போய் தண்ணி ஊத்துங்க. ஹாய் கமலேஷ். வாங்க. உங்ககிட்ட இமீடியட்டாக ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்க உதவி தேவை. சொல்லுங்க. கீதா விஷயம்தான். சஞ்சய்னு ஒரு பையனை அவள் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ரொம்ப நெருக்கமாக பழகுறா. உங்களுக்கு எப்படி தெரியும்? கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்த பையனை பற்றி நான் விசாரித்தேன். அவங்க அப்பா ஒரு தாதா. வெட்டு குத்து கொலை கட்ட பஞ்சாயத்து இதை தான் அவங்க செய்கிறாங்க. இது அவங்க தொழில். ஓ ஐ சி. அந்த பையனை பத்தி நல்லா விசாரிச்சிட்டீங்களா? விசாரிச்சேன். ஏய் பாத்து. இட்ஸ் ஓகே. ஓகே. ஏய் ரோஜா, நீ மாட்ன. உன்னையும் உன் பேச்சையும் இதுல ரெக்கார்ட் பண்ணி காசு பாத்திர வேண்டியதான். காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற ரோஜா? அது ஜாதி மதம் பேதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. மனசை பொறுத்தது. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் முழுசா புரிஞ்சுக்கிறது. எந்த கஷ்ட நஷ்டத்திலையும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகாம கடைசி வரைக்கும் இருக்கிறது. இதான் உண்மையான காதல். அப்போ இந்த காதலை நீ ஒத்துக்கிறியா? கட்டாயம். இந்த காதல என்ன தப்பு இருக்கு? நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு கமலேஷ்? எதையுமே யோசிக்க யோசிக்க குழப்பம்தான். அப்போ கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்றியா? இது பாருங்க கமலேஷ், காதலுக்கு அப்புறம் கல்யாணம் தானே. அதை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும். இங்க பாருங்க கமலேஷ், கடைசியா சொல்றேன். 4 பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அசிங்கமாகறதுக்குள்ள இந்த கல்யாணம் நடக்கணும். நீ என்னதான் சொன்னாலும் என் தங்கச்சி கீதாவோட காதலை நான் ஒத்துக்கவே மாட்டேன். கமலேஷ், நீங்க ஒரு பத்திரிகைக்காரர். அதுக்காக எனக்கு சென்டிமெண்ட்ஸ் இருக்க கூடாதா? கீதா அவங்க பேக்ரவுண்ட் தெரியாம பழகிட்டு இருக்கா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அவ தானா விலகிடுவா. யார் புரிய வைக்கிறது? நீதான். நானா? அவ என் பேச்ச கேட்க மாட்டா. நீதான் கீதா கிட்ட பேசணும்.
நான் எப்படி கமலேஷ், என்னால எப்படி அவளுக்கு இதை புரிய வைக்க முடியும்? ஜஸ்ட் ட்ரை பண்ண ப்ளீஸ், எனக்காக. சரி. அப்பாடா தேங்க்ஸ். நான் வந்து அவளை முடிச்சு நான் கிளம்புறேன். பை பை. வெரி குட் ரோஜா, நீ நல்லா மாட்டின. யோ 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 யோ, யாருங்க நீங்க? ரோஜா யாரு? நீங்க யாரு? நீ யாரியா? நான் ராஜசேகர். மகேஷுக்கு நீ என்ன உறவு? மகேஷுடைய அப்பா. தோடா மகேஷ் அப்பா. அதுதானப்பா நானும் சொன்னேன். யோ பெருசு, மகேஷ் உன் புள்ள தானே? அவன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ கட்டி வச்ச மருமக அவனுக்கு பிடிக்கல, நல்ல ஃபிகரா பார்த்து ஓடிட்டான். டைவர்ஸ் கொடுத்தா கொடுக்க வேண்டியதானே? உனக்கு என்ன வலிக்குது? மரியாதையா வெளியில போங்கடா. ரோட்ல போற கண்ட கண்ட நாய் எல்லாம் என் வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்றீங்களா? என்னது நாயா? கோடல வந்துக்கும், ஜாக்கிரதை. ஏய் மாமே, இவன்கிட்ட என்னடா பேச்சு? இவன் ரோஜாவுக்கு வால் பிடிக்கிற பையன், மாமா பையன். கூப்பிடி அவன் மருமகளை. டாய், இப்ப நீங்க வெளியில போல நானே உங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். போங்கடா போங்கடா வெளியில போங்க. ஓகே ஓகே. பெருசு நாஸ்தி ஆயிடுவேன். கூப்பிடியா ரோஜாவை? அம்மடி 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 ரோஜா அம்மடி. மாமா விடுங்க, விடுங்க. யார் நீங்க? நாங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல. மகேஷ்க்கு டைவர்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா? மகேஷ் எகிரி எகிரி அடிக்கிறியாம பொம்பளை ரவுடி நினைப்பா உனக்கு? ஏய், மரியாதையா வெளியில போங்க ரெண்டு பேரும். ஏய், மகேஷ் கூட தான் வாழ பிடிக்கலல்ல, டைவர்ஸ் கொடுத்து தொலை வேண்டியது தானே? ஆம்பளைன்னா 1000 பொம்பளைங்களை வச்சுப்பான். நீ பழைய பஞ்சாங்கம், அதான் அவனுக்கு பிடிக்கல. டைவர்ஸ் குடுறி. டேய், ஆடி போடினா உதப்படுவ ராஸ்கல். இந்த மிரட்டல் எல்லாம் ஏங்கிட்ட வேண்டாம். ஸ்னேகா அனுப்புனாலா இல்ல மகேஷ் அனுப்புனாலா? நீ நான் டைவர்ஸ் தரேன் தரல, அது எனக்கும் மகேஷ்க்கும் ஸ்னேகாக்கும் நடக்கிற பிரச்சனை. உன்கிட்ட எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நேர்ல வந்த பிரயோஜனம் இல்லைன்னு உங்களை அனுப்பி வச்சிட்டாரு அவரு. மரியாதை வெளியில போங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். பெரிய ராங்கிக்காரி யாருப்ப போட்டிருக்கு? இத பார், ஒழுங்கு மரியாதையா மகேஷுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு. நாங்க மறுபடி வந்தோம், நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஜாக்கிரதை. போங்கடா. ஏய் வாடா. வந்துட்டானுங்க பெரிய மண்ணாங்கட்டி. ஏன் மாமா அந்த மகேஷ் பத்தி இப்படி போகுது? 6 அறிவு இருந்தா தானம்மா புத்தி இருக்கும். அவனுக்கு 5 அறிவு தான். மேடம், அந்த பொம்பளை ரொம்ப பயங்கரமான ஆள் மேடம். எவ்வளவு மிரட்டியும் மசியவே இல்ல. மேடம், அங்க ஒரு பெருசு ஒன்று இருந்தது. முதல்ல தாம் தூம்னு குதிச்சது, அதுக்கப்புறம் மூஞ்சி மேல ரவுஸ் ஒரு மாதிரி காட்டினதுக்கு அப்புறம் பயந்துடுச்சு மேடம். அப்ப கூட பாருங்க, போலீஸ்க்கு நம்பர் போட்டுச்சு. வச்சிருப்பேன் கைய. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் மேடம். இதானே ஃபர்ஸ்ட் டைம். தேவையில்லாம எதுக்கு போலீஸ் அது இதுன்னு. கரெக்ட். அவ மென்டாலிட்டி செக் பண்ணதான் இந்த டெஸ்ட். அவ தைரியசாலியா தான் இருப்பா போல இருக்கு. மேடம், அவளுக்கு வேற மாதிரி ட்ரீட் பண்ணணும் மேடம். சரி, நீங்க போங்க. சரி மேடம். ஸ்னேகா, ஸ்னேகா. யாரு? நீயா? என்னடி பெரிய இவன் நினைப்பா உனக்கு? திருவையாறு விழால ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி பாடலாம் நினைக்கிறியா? இங்க பாரு, நான் போடுறது வெறும் திட்டம், என்னோட முன்னேற்றத்துக்காக. ஆனா நீ போடுற பாரு, அது சதி திட்டம். இந்த சதி திட்டம் போடுற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா 4 பாட்டை கத்துண்டா அந்த மும்மூர்த்திகளோட ஆத்மாவாவது சாந்தி அடையும். நீ இப்ப பாடிட்டு இருக்கிறத கேட்டு அவ ரொம்ப டென்ஷனா இருக்கலாம். என்ன கிண்டலா? ரோஜாவை டைவர்ஸ் பண்ண சொல்லி மிரட்டுறது, மகேஷ் விட்டு கையெழுத்து போட சொல்றது, இந்த மாதிரி பம்மாத்து வேலையெல்லாம் ரோஜா கிட்ட நடக்காது, தெரிஞ்சுக்கோ. நீ என்ன ரோஜாவுக்கு பினாமியா? சொந்த காலிலே நிக்க தெரியாதா உனக்கு? எப்ப பார்த்தாலும் யாரையாவது சப்போர்ட் இழுத்துட்டே இருக்க. ஓ, நீ சொந்த கால்ல நிக்கிறதா உனக்கு நினைப்பா? நீ வாழறதே அடுத்த புருஷன் தயவுல. இந்த வாழ்க்கையே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை வாழ விடாம தடுத்துரும். ஜாக்கிரதை. என் வாழ்க்கைய பாத்துக்க எனக்கு தெரியும். நீ அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீ தியாகராஜர் விழாவிலையும் பாட மாட்டே, தனிப்பட்ட முறையிலையும் மகேஷோட நிம்மதியா வாழ மாட்டேன். நான் வாழ விட மாட்டேன். ஏய், சும்மா இங்க வந்து கத்தின்னு இருக்காத. முடிஞ்சா கச்சேரியில என் கூட மோதி பாரு. நீ தியாகராஜர் ஆராதனை விழாவுக்கே வர முடியாதே, அதுக்கப்புறம் எங்க போட்டி? அத சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். அத நீயோ நானும் முடிவு பண்ணக்கூடாது நீலாம்பரி. நீ திருவையாறு உற்சவத்துக்கு வரணும். அங்க நான் பாடுறத கேட்டு எனக்கு கிடைக்க போற கௌரவத்தை பார்த்து உன் வயிறு வைத்தறிச்சல்லே பொசுங்கணும். இதெல்லாம் பேசுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். இதெல்லாம் நினைக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். உன் நினைப்பு தான் உன் தலையில மண்ணை வாரி போட போகுது. யாரு தலையில யார் மண்ணை வாரி போட போறாங்கன்னு திருவையாறுல பாக்கலாம். பாக்கலாம் பாக்கலாம். நீ மட்டும் திருவையாறு ஆராதனை விழால பாடினா நான் அங்கேயே தூக்குல தொங்கிடுவேன். நீ பாடி அந்த ஆராதனை மண்டபம் உன்னை கௌரவப்படுத்திட்டா நான் அங்கேயே என் உயிரை விட்டுருவேன். இது சத்தியம்.
வாப்பா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். போன காரியம் என்னாச்சு? எல்லாம் சக்சஸ் மேடம். இதை கேளுங்க மேடம். இந்த காதலை நீ ஒத்துக்கிறியா? கட்டாயம். இந்த காதல என்ன தப்பு இருக்கு? நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு கமலேஷ்? பிரமாதம் கதிர். எதுவுமே மேடம், யோசிக்க குழப்பம். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சேகரிச்சிருக்கேன் மேடம். புரியுது. இவன் யாரு? இந்த பணத்தை எடுத்துக்க. ரோஜாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணு. இதை விட பெரிய ஆதாரம் ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. ஓகே, தேங்க்ஸ் மேடம். வணக்கம் மேடம். வாஸ்னேகா, உட்காருமா. தேங்க்ஸ். கேஸ் விஷயமா? மகேஷ் மேல உனக்கு முழு நம்பிக்கை இருக்கா? இருக்கு மேடம். கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பாரா, இல்ல பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாரா? அவருக்கு ரோஜா மேல வெறுப்பு பரிபூர்ணமா இருக்கு மேடம். என்னதான் அவர் காதலிக்கிறாரு, கண்டிப்பா கடைசி வரைக்கும் என் கூடவே தான் இருப்பாரு. வெரி குட். இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? வெரி குட் மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. இந்த போட்டோஸ் நான் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோமா. தேங்க்யூ. ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன். சரி.